ஆசையா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை இப்படி இருக்கணும், என் குழந்தைய நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், என் குழந்தை அழகா இருக்குமா, ஹைட்டா இருக்குமா, உயரமா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய விதமான ஆசைகளோட ஒரு குழந்தைகளை வளர்ந்துருக்கணும்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆஃப்டர் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி டாக்டரோ தெரபிஸ்டோ சொல்றாங்க, உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு அப்படியே இடி விழுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் பையனா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டெனை பண்ணுவோம். இல்ல என் குழந்தைக்கு அப்படி இருக்காது, இல்ல என்னோட ஃபேமிலிக்கு அது வராது, இல்ல என்னோட குழந்தைக்கு அப்படி வராது. ஏன் அப்படின்னா நான் இந்த தப்புமே பண்ணவே இல்லையே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரு, நான் லஞ்சமே வாங்குறது இல்லைங்க, நான் ₹1 கூட இந்த வரைக்கும் வாங்கினதே கிடையாது, எப்படி எனக்கு எப்படி இது வரும்? சரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம். எனக்கு இது வரவே வராது, என் ஃபேமிலிக்கு இது வரவே வராது, என் குழந்தைக்கு இது வரவே வராது. ஃபர்ஸ்ட் டெனை பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஆங்கர். எனக்கு மட்டும் எப்படி இது நடந்துச்சு, எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நல்லா தான் இருக்காங்க, எப்படி எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்ம குழந்தைகிட்ட கோவப்படுவோம், ஹஸ்பண்ட கோவப்படுவோம், ஒய்ஃப்ட கோவப்படுவோம், கிராண்ட் பேரண்ட்ஸ்ட கோவப்படுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த கோவத்துல போய் முடியும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.